என் அன்பு நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நான் உங்களுடன் என் மனதில் ஆழமாக பதிந்த ஒரு நிகழ்வினை பற்றி, உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வினை பற்றி தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நான் என்னுடைய மகளை பள்ளி செல்வதற்கு அழைத்து சென்று கொண்டிருந்த பொழுது பேருந்து தரிப்பிடத்தில் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது எங்களுக்கு எதிரே இருந்த நடைபாதையில் கண்ட காட்சிதான் இது. இன்றைய கால ஓட்டத்தில் மனிதர்களுக்கு இடையிலே மதிப்புகள் இல்லாத இடத்தில் ஓடுகின்ற நேரத்தில் நான் நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஒரு அன்பினை, ஒரு மனிதநேயத்தை, ஒரு சுயநலமற்ற தன்மையினை கண்டுகொண்டேன். அது எனக்கு மிகவும் ஆழமாக பதிந்தது. அதை எப்படியாவது எழுதிவிட வேண்டும், ஒரு சிறு கவிதையாகவோ எப்படியாவது எழுதிவிட வேண்டும் என்பதை வைத்திருந்து இன்று காலை அதை நான் எழுதி அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுள் நீங்களும் ஒருவராக கூட இருக்கலாம். அந்த வகையில் இந்த உலகத்துக்கு நாங்கள் உண்மையில் அன்பை பகிர வேண்டும். அந்த அன்பு இந்த உலகத்தில் இப்பொழுது நடக்கின்ற போட்டிகள், போராட்டங்கள், வன்முறைகள் எல்லாவற்றையும் தடுப்பதற்கு உந்துதலாக இருக்கும். எவ்வளவு முயற்சிக்க முடியுமோ அன்பை நேசிப்பவர்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவ்வாறு அன்பை பகிர்ந்து கொள்வதால் பல வன்முறைகள் எதிர்காலத்தில் எமது பிள்ளைகள் மூலம் பிறருக்கு வருவதையோ, பிறர் மூலம் எமது பிள்ளைகளுக்கு வருவதையோ நாம் தடுத்து கொள்ளலாம். அதே நேரம் அன்பான ஒரு உலகத்தை, நிச்சயமாக உலகம் என்றால் 2 பகுதிகள் இருக்கும். அந்த பகுதிகள் அன்பு கொஞ்சம் கூடுதலாக ஆட்சி செய்யட்டும், மனிதநேயம் கொஞ்சம் கூடுதலாக ஆட்சி செய்யட்டும். அப்பொழுதுதான் உலகம் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். வருகின்ற அனைத்து இயற்கை அனர்த்தங்களோ எதுகளோ எங்களை பூமி தான் எங்களை தண்டிக்காதவாறு நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். எனவே அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த பகிர்வினை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குடைக்குள் அவள் குடைபுற பிடிக்கிறாள் இவள் என்பதுதான் இந்த கவிதையின் தலைப்பு. பள்ளி செல்லும் நேரம் அது, பனி சூழ்ந்த காலம் அது, சில்லென்ற குளிருடன் சினுங்கிக் கொண்டிருக்கும் மலைச்சாரல். வெள்ளை அழகு கொண்ட காலைதனில் வெள்ளை உள்ளம் கொண்டவளை கண்டு மேசிலித்த நேரம் அது. போட்டி நிறைந்த உலகு விறுவிறுப்பாய் இயங்கையிலே எத்தாயின் கருவறையில் உதித்தவளோ, தேவதையாய் பூமியில் வந்து பிறந்தவளோ. கடுங்குளிர்தனிலே சிறகடிக்க மறந்து உறைந்த பறவைகள் போல் வியந்து பார்த்து நின்றேன் அவள் செய்த செயல்தனிலே. என்னதான் செய்தாள் அவள்? ஆர்வம் கொஞ்சம் சேர்கிறதோ? கேளுங்கள், கூறுகின்றேன். வெள்ளை சீலைத்தனிலே சாம்பல் நிறப்பூக்கள் நிறை சின்னதொரு குடையினை பிடித்திருந்தாள் பெண்ணொருத்தி. குடை பிடிப்பதில் என்னை கூறு என்கிறீர்கள், புரிகிறது. பிடித்தது அவளுக்கல்ல, அவள் அன்பு வைத்த இன்னொருத்திக்காய். அவள் ஜாரவளோ அவளுக்கு நான் அறியேன், அக்கா தங்கையோ நண்பியோ நான் அறியேன். நினைத்திருந்தால் அவள் தன்னை மழைத்துளியிலிருந்து மறைத்திருக்கலாம். ஆனால் அவள் நனைந்தாள், சுயநலத்தை மழைத்துளியில் கரைத்தெறிந்தாள். அவள் ஜாரவளோ அவளுக்கு அது சத்தியமாய் நான் அறியேன். அவள் மீது விழுந்த மழைத்துளிகள் அத்தனையும் இறைவன் அவளுக்கு அளித்த அருள். மலைகள் அவ்வளவுதான். அவள் ஜாரவளோ அவளுக்கு நான் அறியேன். ஆனால் அன்பானவள் இறைவனுக்கு பிடித்த செல்ல மகள். ஆம், இன்றைய உலகில் எங்களை நாங்கள் பார்த்து கொள்வதென்று நினைத்து சில சிறு சிறு உதவிகளை கூட செய்ய மறுத்து விடுகின்றோம். ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து இருக்கின்ற நேரங்களில் எங்களால் பண உதவிகளோ எதுகளோ செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்களுக்கு அமையாமல் இருக்கலாம். ஆனால் இருக்கின்ற நேரங்களில், இருக்கின்ற இடங்களில் தேவைப்படுகின்ற உதவிகளை செய்துவிட்டு அப்படியே சென்று விடலாம்.
அதுதான் வாழ்க்கைக்கு மிகவும் அழகானதும் கூட. அவள் அவள் மீது வைத்திருந்த அன்புக்கு அடையாளம்தான் அந்த மழைத்துளிகளை தனது தலையில் அவள் ஏற்றுக்கொண்டது. அந்த குடையின் அளவு சிறியது. பெரியதாக இருந்திருந்தால் அவள் அதற்குள் போயிருக்கலாம். ஆனால் அந்த குடையின் அளவு சிறியது. அவள் என்ன செய்தாள் என்றால், மலைகளை மேலே பார்க்கின்றாள், குடைகளை தன் அருகில் இருந்தவளுக்கு பிடிக்கின்றாள். எனக்கு அது யாரென்று தெரியாது. அது சகோதரியாக கூட இருந்திருக்கலாம், அல்லது நண்பியாக இருந்திருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டுக்கு அருகில் இருப்பவளாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் மலைத்துளிகளை பார்க்கிறாள், அவள் தலையை பார்க்கிறாள், வடிவாக குடையை பிடிக்கிறாள். ஏனென்றால் அவளுக்கு அந்த குடைக்குள் நுழைவதற்கான இடவசதி பத்தாது. நினைத்திருந்தால் கதைத்து கதைத்து தன் அருகே அந்த குடையை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவள் அதை செய்யவில்லை. அன்றைய காலை பொழுதில் அத்தனை மனிதர்கள் சென்ற பொழுது அவள் எனக்கு அன்பு செலுத்திய ஒரு தேவதையாய் தெரிந்தாள். அவளுடைய தாய் கூறி வளர்த்திருக்கலாம், இல்லாது அவளுடைய தாயில் இருந்து அவளுக்கு வந்திருக்கலாம், இல்லாவிட்டால் இறைவனால் அவள் அப்படி படைக்கப்பட்டிருக்கலாம். நிச்சயமாக அன்பை செலுத்துகிற மனிதர்கள் ஏதோ ஒரு விதங்களில் அவர்கள் நோகடிக்கப்படுவார்கள், தோற்கடிக்கப்படுவார்கள், ஏமாற்றப்படுவார்கள், துரோகங்களால் இழைக்கப்படுவார்கள். ஆனால் அவர்கள் இறுதியில் என்றும் தோற்று போவதில்லை. என்றால் அவர்களுடைய மனது எப்பொழுதும் திருப்தியை அடைந்து கொள்ளும். அன்பு செலுத்துவதால் திருப்தியை அடைந்து கொள்ளும். மனித வாழ்வைக்கு தேவையானது எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் மன திருப்தி. அந்த மன திருப்தி மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கொண்டு வந்துவிடும். அன்பு செலுத்துகிறவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அதனால்தான் அவர்களின் முகத்தில் எந்த சூழ்நிலைகளிலும் புன்னகைகள் மறைந்தொழிவதில்லை. அவர்கள் ஆழமாக காயங்களை வைத்திருந்தாலும் முகங்கள் அவர்களுக்கு எப்பொழுதும் சிரித்த புன்னகையோடு இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களை காண்பது மிக அரிது. இனிவரும் காலங்களில் நமது குழந்தைகளை பிறருக்கு எப்படி மதிப்பளிப்பது, பிறருக்கு எப்படி நாங்கள் ஒரு இடத்தில் முக்கியத்துவம் கொடுப்பது, அவர்களை எப்படி பாதுகாப்பது என்பதை கட்டாயமாக சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும். நன்றி. இதுபோன்ற காணொளிகள் எனது கவிதை வடிவில் அல்லது கட்டுரை வடிவிலோ உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். நன்றி.